நான் உங்க அட்வொகேட் பிரீஷா. ரிமாண்ட்னா என்னன்னு தெரியுமா? போலீஸ் அரெஸ்ட் பண்ண உடனே ஜெயில போட்டுருவாங்களான்னு கேட்டா இல்லங்க. ஃபர்ஸ்ட் ரிமாண்ட் பண்ணுவாங்க. ரிமாண்ட்னா என்னன்னு நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ரிமாண்ட்னா அரெஸ்ட் பண்ண அக்யூஸ்ட மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி பிரசன்ட் பண்றது தாங்க. போலீஸ் ஏன் ரிமாண்ட் கேக்குறாங்கன்னு சொல்றேன். இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ பண்ண, அக்யூஸ்ட் எஸ்கேப் ஆகாம இருக்க, எவிடன்ஸ் டிஸ்ட்ராய் பண்ணாம இருக்கதாங்க. டைம் லிமிட்ஸ் முக்கியம் இதுல. அரெஸ்ட் பண்ணின 24 ஹவர்ஸ்க்குள்ள மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணணுங்க. மேஜிஸ்ட்ரேட் என்ன டிசைட் பண்ணுவாங்கன்னு நான் டீடைலா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா போலீஸ் அரெஸ்ட், அதாவது கஸ்டடி வித் போலீஸ். செகண்ட் பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் ரிமாண்ட், அப்படின்னா ஜெயில் கஸ்டடி. தேர்ட் பாத்தீங்கன்னா பெயில் கிராண்ட் பண்ணலாம். சோ இப்போ ஜுடிஷியல் ரிமாண்ட்னா என்னன்னு சொல்றேன். அக்யூஸ்ட் இப்போ ஜெயில இருப்பாங்க, பட் போலீஸ் டைரக்ட் கண்ட்ரோல் இருக்காது. அதே போலீஸ் ரிமாண்ட்னா அக்யூஸ்ட் போலீஸ் கஸ்டடியில இருப்பாங்க, ஆனா மேஜிஸ்ட்ரேட் பெர்மிஷன் இருந்தா மட்டும்தான் முடியும். இப்போ உங்களோட இம்பார்ட்டன்ட் ரைட் என்ன நான் சொல்றேன். ரிமாண்ட் டைம்ல போலீஸ் உங்களை டார்ச்சர் பண்ணா அது ஸ்ட்ரிக்ட்லி இல்லீகல் தான். இன்னொன்னு ஃபோர்ஸ்ட் கன்ஃபெஷன் இல்லீகலுங்க. ஒரு விஷயத்த உங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஏத்துக்க சொன்னாங்கன்னா அது கண்டிப்பா இல்லீகலா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, போலீஸ் அரெஸ்ட் பண்ணா மட்டும் போதாதுங்க. ரிமாண்ட் டிசைட் பண்றது கோர்ட்டா தான் இருக்கும். For more legal content like this, please do follow and do subscribe. Thank you.